அது கிடையாது. சரசா அதுவும் கிடையாது. மல்லிகாவா அதுவும் கிடையாது. டவுன் பஸ்ஸா அதுவும் கிடையாது. வேற என்ன தாண்டி உன் பேரு? என் பேர் அது கிடையாதம்மா. என்னதான் சொல்லி என் பேர் வந்து ஈர்ஷாய். என் வீட்டுக்கார பேர் இல்லையா? என் வீட்டுக்கார பேர் வச்சிருக்கோம். தமிழ் பேர் ஆமாம்மா. தமிழ் போகட்டும். ஏமா இந்த சபையில் நாங்கள் வந்த பொழுது இல்லையே நான் யாரும் இந்த விளக்கம் தெரியும். ஏமா ஒரு கூட போய் எழுதி தெரியும் இருக்கிற சபைக்கு இந்த தூதரையா தக்காளி வச்சு அதான் காடு வச்சு கேட்பாங்க. இல்லையாம்மா ஒரு நிமிஷம் அப்படியே. ஆமா இந்த அம்மா வச்சு பூவை பாரு. இந்த மல்லி கனகாமரம் போய் போய் கொண்ட ஆமா அந்த பூ என்ன அந்த பூ எம்மா நேரம் வைக்கலாம். காலையில வச்சா சாயந்தரம் வரைக்கும் வைக்கலாம். ஆமா இல்ல சாயந்தரம் வச்சா காலையில வரைக்கும் வைக்கலாம். வாடி வதங்கி வச்சு கூடும் காஞ்சி போயிடும். அதை வைக்கவே முடியாது. இது கிளாச்சிடணும். இதுக்குன்னு பாரு எப்போ வேணாலும் வைக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். வெயில் வச்சாலும் வரங்க இதுக்கு பேரு வைக்கலாம் பூ. அப்போ திருநாள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இந்த பூவை வச்சுக்கிட்டு பஜாருக்கு போனா ஊரப்பட்ட காலமா இருக்குதா ஏமாத்த காலம் ஆம்பளை வராங்க. ஜமால் யாரு சொல்லியாமா இப்ப எப்படி தெரியுது? இப்பதான் தெரியுது. காமவல்லி தான் தெரியும். கூட்டுக்காரு யாரு தெரியாமா? அப்படியா? அரசியல் சிறந்தவர் பரசுராமர். லிங்கம் சிறந்தவர் ஈஸ்வர். ஈகல் சிறந்தவர் கர்ணன். ஆமா உண்மைக்கு வேளாளவர் ஹரிச்சந்திரன். ஊக்கம் உடையவன் ஒழுக்கம் காட்டியவன் ராமன். ஓதலில் சிறந்தவன் வசிஷ்டர். ஆமா அப்பைய மற்றவள் அவையில் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக பிறந்தாலும் மனதில் பட்ட ஒரு தவறா இருந்தாலும் நல்ல கருத்தா இருந்தாலும் சொல்லக்கூடியவன் அவை போன்ற அன்னை. விட்டு கெட்டவனும் தொட்டு கெட்டவனும் விட்டு கொடுக்காம கெட்டவனும் இருக்கு. ஆமா இப்படி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் இதிகாசங்கள் பல அத்தனையும் கற்றுவந்த இந்த பெருத்த சபையில் பரமசிவனை நேரில் கண்டு சாகா வரத்தை பெற்று ஏன்னா ஒன்ன வச்சு என்னென்ன செய்யுங்க. ஆமாம்மா எங்க வீட்டுக்காரு ஒரே ஒரு தவம் செய்து இந்த உலகத்தையே தன் காலடி ஆள். ஆமா அப்ப எனக்கு அவரை மேற்கறந்து யாருமே அவருக்கு கரணியும் நான் அப்படி எருமி ஒண்ணு அது அப்புறம் தெரியும். ஏண்டா அப்படி ஒரே குடையில் ஆண்டு வரக்கூடிய சாகா வரம் பெற்ற உலகத்தையே காலில் போட்டு மிதிச்சு காலில் இந்த ஆட்ட ஆட்டுறாருன்னா அவரு வார்த்தைகள் பல சொன்னாலும் அது அர்த்தம் ஒன்னாதான் இருக்கு. ஆமா அவங்க மனசுல எப்படி நம்ம கற்பனை பண்றோமோ அவங்க சொல்றோம். அப்படி இருந்தாலும் ஒரே குடைய ஆளுகின்ற வாதாபி எனதாபி பரமனை நேரில் கண்டு வரம் பெற்றாலும் தன்னுடைய பராக்கிரம சக்தியால் தேவரை திக்கு விஜயம் செய்து ரத்னாபுரி சிறையில் அடைத்து பெருமையும் பேரும் ஒரு வேலை கூட நாங்க செய்ய மாட்டோம். சாப்பிடுவோம் படுப்போம் டிவி பார்ப்போம். அந்த வேலை செய்ய
ஆம்பளை ஆட்டம் வந்தாலும் அவர் சொன்னது அம்மாவுக்கு ஆகிற வேலை உட்காந்து சாப்பிட்ற வேலை இல்லை. இதுனா இந்த காலம் மாதிரி பாண்டியன் ஸ்டோரு சிறகடிக்க ஆசை அது இது பார்க்குற குடும்பம் ஓட்டு வச்சுக்கிட்டா கேஸ் கேஸ் எது இருந்தாலும் எந்த வேலையும் நாங்கள் செய்து போடுறாங்க. அந்த காலத்தில் ஓட்டு வந்து இப்பெல்லாம் கிடையாது. இப்படி விட்டா போடுங்க. அப்படி இருக்க ரத்னாபுரி பட்டணத்தை பெருத்த நகரம், பெரிய நகரம், சிறப்பான ஆட்சி வரக்கூடிய என் கணவர் வாதாபுரர் அன்னவருக்கு தேவியாக விளங்கக்கூடிய தேவலோகத்தில் வாழக்கூடிய அசுரோகர மயன் குமார்த்திகளாக ஆச்சாரியன் தெரியுமா? எப்படி செய்வாங்க தெரியுமா? எல்லாரும் செய்வாங்க. வச்சுதான் உளிய வச்சு செய்வாங்கம்மா. பரமசிவன் அருகினால் தன்னுடைய மாயாஜால சக்தியால் ஒரு நகரத்தை செய்தவர். அப்படி கண்ணு கருத்தமா செய்யறவர். ஆமா, நாங்க ஒரே குடும்பத்துல பிறந்து ஒரே மேடையில ஒரே குடும்பத்துல பொண்ணு எடுத்து எங்களை அவங்க கட்டிட்டாங்க. அவர் நான் கட்டிட்டா இந்த ஒற்றுமை எந்த சக்காலத்துக்கு வரும் வராது. ஊரை கெடுத்தா அதை பயணமா உங்களுக்கு நான் செஞ்சு வைக்கிறேமா அதுவும் தருவா தெரிவிக்கட்டுமா? கட்டமணி அவர்கள் சம்பாதிப்பீங்க. அது உங்க பட்டணம்னா எங்க பட்டணத்தில் நாரங்க சபையில் வருகின்ற பொழுது ஒத்து சரங்களும் அங்கிருக்கக்கூடிய மாணிக்க மாலையும் பல பலன்கள் அப்படி இருக்க இந்த நல்ல வேலையில் இந்த சொன்னக மாற்றம் திருவிளையாடலை நாம் சிக்கியர்கள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் பொருள் உதவியாகவும் அத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது இருந்தாலும் அம்மன் திருக்கதையை காண வந்து உதவி செய்து சிறப்பாக இந்த ஆண்டு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருந்த வேளையில் இங்கே விஜயம் செய்து திரு முருகேசன் ஐயா அவர்கள் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஐயா அவர்கள் விஜயம் செய்து சொன்ன காமாட்சமுடைய பாதாரத காணிக்காக 101 செல்வத்திற்காக செல்விக்காக வேண்டி 101 அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். அப்படி அளித்த முருகேசன் குடும்பத்தில் இவ்வளவு சந்தோஷமாக 3 பிள்ளையை பெற்றிருக்கேன். நானே 3 பேர்த்திட்டீங்க. 3 ஆண் பிள்ளை சிங்க மாறி 3 பிள்ளைகள் இருந்தாலும் இத்தனை காலமாக எங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அப்படி இருக்க தருவாயில் இன்றைக்கு போதனை மறைந்து தாம்பலம்
தவிர்த்து நித்திரை செய்கின்ற வேலையில் ஆகாத ஒரு சொப்பனம் கண்டிருக்கின்றன. ஓ, கனவு கண்ட. ஆமா, அந்த கனவு கண்ட நிமிடத்தில் இருந்து என் மனமாகப்பட்டது பாடி தவிக்கின்றது. ஒன்றும் புரியவில்லை. யாருக்கு சொல்ல? இதனால் வரை அவர் தூதுவரை விட்டு என்னை அழைப்பது வழக்கம். ஆமா, ஆகாத சொப்பனம் கண்டு அவரை பார்க்கும்படியாக நான் வந்திருப்பதாக நீங்கள் தெரிவித்து வாருங்கள். மகாராஜா யாரும் இல்ல, அது நம்ம கொண்டாடி தான். நம்ம கொண்டாடி தான். என்னதான் தவறாங்க?